வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல இஞ்சி தேனு கசாயம். அதுக்கு தேவையான பொருள்கள் தேனு, இஞ்சி, ஏலக்காய். இப்ப பார்க்க போலாமா? இந்த இஞ்சியும் இந்த 2 இஞ்சியும் அதோட சேர்த்து 3 ஏலக்காய், 3 ஏலக்காவையும் தட்டிட்டு வரேன். 2 பேர் சாப்பிட்றதுனாக்கா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். 2 பேர் சாப்பிட 2 கிளாஸ் தண்ணி. அதில் இந்த இஞ்சியை போடுறேன், நல்லா இஞ்சியும் ஏலக்காவும் போடுறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, இதெல்லாம் நல்லா சுண்டி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை வடிகட்டிடுறேன். இந்த சூட்டோட இது 25 கிராம் சுத்தமான தேன். இதை இதில் ஊற்றி ஆற்ற போகிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்களா, 2 கிளாஸ் ஊற்றினேன், 1.5 கிளாஸ் தான் வருது. ஒரு ஆள் இவ்வளோ தான் குடிக்கணும். தேன் இஞ்சி கசாயம் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. ஏன் வாசமாக இருக்குன்னா, இது ஏலக்காய் போட்டிருக்கேன்ல, அதனால நல்லா வாசமாக இருக்குது. இது எதுக்கு நன்மை அப்படின்னாக்கா, நம்ம மாறு பக்கத்தில் எலும்பில் பின்னாடி முதுகில் எலும்பில் நாள்பட்ட சளி அப்படியே கட்டி இருக்கும். அதுக்கு இந்த கசாயம் ரொம்ப அருமையானது. அந்த எலும்பில் ஒட்டி இருக்கிற சளியை பூரா இது கரைச்சி விட்டுடும். இது காலையில் வெறும் வகுத்தில் தான் இதை சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னாக்கா வாந்தி வரும். வாந்தி வந்துச்சுன்னா வாந்தியோட சளி வந்துடும். அப்படி இல்லையாக்கும் மோசம் வந்துச்சுன்னா மோசத்தோட சளி போயிடும். 2ல் ஏதாவது ஒன்று செய்யும். இது ஒன்றும் பயப்பட வேணும். நல்ல அருமையான ஒரு வைத்தியம். அதுபோல் உடம்பு கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் இது ஒரு அருமையான வைத்தியம். நம்ம தலையில் நீர் கட்டியிருந்தா கூட அதை பூரா கரைச்சி கொண்டாந்துடும். நல்ல ஜீரணமாகும். நல்ல உடம்பு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அருமையான ஒரு வைத்தியம். இரும்பு மாதிரி இருக்கும் நம்ம உடம்பு இதை சாப்பிட்டீங்கன்னா. இதுபோல் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் தேன் இஞ்சி கசாயம். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.